வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த நாள் இனிய நாளாக, உயர்ந்த நாளாக, உங்கள் உள்ளம் மகிழக்கூடிய நாளாக அமையட்டும். 7/3/2025 இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி, மிருகசீர்ஷம் நட்சத்திரம் கொண்டது. இன்று நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் என்பது மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 7:30 9 மணி வரை காலை. யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரசை கரணம் 1:30 3 மணி வரை. கும்ப லக்னம், இருப்பு 1 நாழி 16 வினாழி. சூரிய உதயம் 6 மணி 26 நிமிடம். இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம், துலா ராசி. இன்றைக்கு கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளிலே குருவானவர் ரிஷபராசியிலும், மிதுனத்திலே செவ்வாயும், கன்னியிலே கேதுவும், சனி மற்றும் சூரியன் கும்பராசியிலும், ராகு புதன் மற்றும் சுக்கிரன் மீனராசியிலும் அமர்ந்திருக்க, மிருகசீஷம் என்ற நட்சத்திரத்திலே ரிஷபராசிக்குள்ளே சந்திரனின் பிரயாணம். அப்போ ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸில் இருக்குன்னா, இங்கே ரிஷபராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் என்று பெற்றிருக்கிறார்கள். சனி தன்னுடைய இடத்துல ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படிங்கிற சந்திரன் அவர் தனக்கு 2ஆம் இடமாக மிருகசீர்ஷத்தின் அதிபதியை செவ்வாயை வைத்திருக்கிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த டேயில் இதெல்லாம் எப்படி பலனாக அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த கோயில் ரிலேட்டடாக கேள்வி கேட்கும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஆஃபீஸில் இடமாற்றம் வேணும், அதுக்கு எதனா ஒரு ஆலயம் சொல்லுங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் போகணும்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அணைப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வீர ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த கோவிலிலே பணி இட மாற்றத்திற்கான பலன்களை கேட்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு காட்டுகிறாங்க. அது நல்லதாக அமையட்டும். ஒரு சொலவிட உண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது அளவு, அந்த அளவுகோல் என்ன, அதை புரிந்து கொண்டோம்னா நமக்கு எல்லாம் சரியாயிடும்னு ஒரு விஷயத்துலையும் ஒரு மெஷர் வச்சுருப்போம். அப்படி இந்த நாளுடைய மெஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு இருக்கும். திதிவார நட்சத்திர யோகம் அப்படிங்கிறது 5 விஷயம். வாரம்ங்கிறது 4ன்னு வச்சுக்கிறோம். நம்ம நாட்களை தான் நம்ம வாரம்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமைனா அம்பாளுடைய நல்ல நாள், மங்களகரமான நாள். அதனால் வாசனை திரவியங்களெல்லாம் வாங்கிறது, காஸ்மெட்டிக் பொருட்கள், அழகு சாதனங்கள், ஆர்கானிக் ரிலேட்டடாக வாங்கிறது, வீட்டில் பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கு இது ரொம்ப முக்கியமான பங்கை கொடுக்கும். இந்த தினத்திலே யாருன்னா போய் கார் வாங்குறேன்னா, பைக் எடுக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாதது, அதை செய்யக்கூடாத நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி. அஷ்டமி திதி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா யுத்தம். அப்போ அஷ்டமி திதியில் நீங்கள் யாருன்னா கேஸ் போடணும், யார் மேலேனா ஏதாவது கேஸ் போடணுன்னா இன்றைக்கி இதில் ரிட்டு ஃபைல் பண்ணலாம். தானியம் வாங்கலாம், வாஸ்து இன்றைக்கி பார்க்கலாம், சிற்ப வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி பண்ணலாம். கோபத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, கோபத்தினால் செய்யக்கூடிய சிற்பங்கள்னு இருக்கும்ல, காளி அந்த மாதிரி, அந்த சிற்பங்கள் எல்லாம் இன்றைக்கி செதுக்கலாம்.
ரத்தினங்கள், ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கலாம். அஷ்டமி திதியில் வந்து நார்மலாக எக்யூப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 5 முகம் கொண்ட சிவபெருமானுடைய கலை நடனக்கலை. அதனால் இன்றைக்கி அதை ஆரம்பிக்கலாம். கன்னி மிதுன ராசிக்காரர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா திதி சூன்யம். அவர்களுக்கு திதி சூன்யம் போகணுன்னா கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குதல் ரொம்ப முக்கியம். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். தேவதா பிரதிஷ்டை செய்வது, சீமந்தம் பண்ணுறது, புது மனை புகிறது, பேர் வைக்கிறது, காது குத்துறது, உபநயனம் பண்ணுறது, பதவி ஏற்கிறது, விவாகம் பண்ணுறது, தானியம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, ஆயுதம் செய்கிறது, குளம் கிணறெல்லாம் வெட்டுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. மாடு வாங்கிறது, மருந்து ஒன்று இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பிரீத்தி யோகம், யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணுன்னா இன்றைக்கி பண்ணிக்கலாம். அது மாதிரி காஸ்மெட்டிக் விஷயங்களெல்லாம் பூசிக்கொள்வது, பியூட்டி பார்லர் போய் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். புதுசாக எதனா ஆபரணம் போட்டுக்கிறது தான் இன்றைக்கி பிரீத்தியில் பண்ணிக்கலாம். வங்கிகளில் பணத்தை கொண்டு போய் போடுறேன், நான் டெபாசிட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுறேன், இன்றைக்கி க்ரியேட் பண்ணலாம். யாருன்னா இன்னொருத்தர் போய் இன்டர்வியூ பண்ணுறக்கூடிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அரசாங்க வேலைக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறதா தான் இன்றைக்கி பண்ணலாம். மனசுக்கு உற்சாகம் தரும் காரியம் எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைய கரணம் பவகரணம் அப்படின்னு பேர். பவம்னா சிங்கம். யாத்திரை போகிறது, ரொம்ப நாள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறது. கோயிலெலாம் கட்டுறது எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கிறது, தானியம், சுரங்கம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, டேங்க்கெல்லாம் கட்டணும்னு பெருசாக கட்டலாம். இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை இன்றைக்கி போய் சுவாமியை வழிபடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதுனாலையும் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற கடன் கஷ்டங்கள் நீங்கக்கூடும். இன்றைக்கி அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கோவில் குடமுழுக்கு எங்கே நடந்ததுன்னா அதுக்கான உதவிகள் எல்லாம் செய்தீர்களானால் உங்கள் கடன் மலமலன் கீழே சரிஞ்சு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இரத்த தானம் செய்கிறது ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கு. இன்றைய நாளிலே இதெல்லாம் செய்யும்போது வரக்கூடிய பலன்கள் பெருநீளாக உங்களோட லைஃபுக்கு எப்போவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்து வருவோம். நாம் இந்த தொடரிலே அடுத்து காண இருப்பது ராசிகளின் பலன்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார் சந்திரன். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவின் அருளாலே சில பொருட்சேர்க்கைகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றன. அதை மறக்க வேண்டாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தனபலமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஆசீர்வாதத்துடன் கொடுத்து கொண்டு இருக்கிற நாட்களே இதுவும் ஒன்று. ஏன்னா அவங்க மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் கீழே தான் இவர் போகிறார். ஆனால் ராசிநாதனுடைய தொடர்பு உங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறதுனாலே உங்களுக்கு வரக்கூடிய தன வரவு அப்படியே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது. 11ஆம் இடத்துல சனி இருப்பதனாலே அவரும் சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறார். சந்திரனானவர் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சுகஸ்தானத்தை கொடுக்கிறார். புதனானவர் 12ஆம் இடத்தில் இருப்பதும் ராகுவானவர் 12ஆம் இருப்பதும் தான் நமக்கு கொஞ்சம் கன்சர்ன். அப்போது புதன் ராகு அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கிறதுனால விஷ்ணு கோயிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபடுவதனால் வரக்கூடிய பலன்கள், அதனால் வரக்கூடிய நிவர்த்திகள் நிறைய. அதுவும் இன்றைக்கி பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கிரவாரம் அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு செல்லணும். பெருமாளுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பார்த்து அங்கே கொடுக்குற துளசி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு வருவதனாலே உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவுகள் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் செலவு அடிஷ்னலாக வரக்கூடியதெல்லாம் நின்றும். எதிர்பாராத செலவுகள் இல்லைனாலே அதுவே லாபம் தான். உங்களுக்கு ஏற்கனவே மற்ற எல்லா கிரகங்களும் லாபத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் லாபம் வருவதற்கான வழி இந்த உக்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6 என்ற எண்ணும் 2 என்ற எண்ணும் உங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணம். 2 6 அப்படிங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்பட்டு வெள்ளை நிறம் இந்த துணிகளை நீங்கள் வஸ்திரங்களாக யூஸ் பண்ணுவதும் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிற குரு உங்களுக்கு பயமுறுத்திகிட்டே இருக்கிறார். செவ்வாயானவர் உங்களுக்கு நோயை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது உங்கள் ராசியின் உள்ளே இன்ட்ரூ ஆகிறது. எகெயின் சந்திரன் வந்து நிற்கிறார் மிருகசீஷம் என்ற நட்சத்திரத்தின் கீழே. அப்போ 2வது இடத்துல அவர் 2ஆம் இடத்துக்காரர் வந்து வரும்போது அவரும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத இன்ட்ரூ பண்ணி விடுவார். ஸோ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இன்னும் டீப்பாக வந்து திங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது கேது. அவர் வந்து உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய காஷனை அடித்து விட்டார். அதனால் அதையும் பார்த்துக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் இவர்கள் பண வரவை கொடுத்தாலும் பண வரவும் பண செலவும் 2 ஈக்குவலாக போகிறவருக்கு சனியும் சூரியனும் சேர்ந்து காம்பினேஷன் இருக்கிறதுனால 2 ஈக்குவலாக போயிடும். லாபஸ்தானத்துக்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய மீன ராசிக்குள்ளரே சுக்கிரன் இருப்பதனாலே நல்ல போஜனம் சுகபோஜனம் சொல்லுவோம். நல்ல விழாக்கள் விருந்துகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். ஆனாலும் கொஞ்சம் ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது நல்லது. உங்கள் பிரயாணங்களெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி வெப்பசாடாக இருந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய அசதி சோர்வு நிறைய இருக்கும். சின்ன பிரயாணம் தான் சார், ஆனால் 2 நாள் என்னை படுக்க போட்டுடுச்சு சார்னு ஒரு சின்ன விஷயமாக வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் பிரயாணங்களை கரெக்டாக நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு உங்கள் வாகனங்களெல்லாம் சரி பண்ணி பழுது பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் கவரேஜெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வண்டியில் போகிறது ரொம்ப நல்லதாக அமையும். இன்றைய நாளிலே சில விஷயங்கள் புத்தி குறைவினால் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் எதுக்குமே அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கவனம் செதறாமல் கவனத்தோடு இருந்தீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். இன்றைக்கி பிருகுவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. அதனால் அவசியம் அஷ்டமியோடு சேர்ந்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு சென்று காளியுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களாலே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கிற செவ்வாய் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்க குரு இவங்க 2 பேருமே ஒரு சின்ன புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவானவர் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உறவுகாரர்களுடைய அடுத்தவருடைய விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைப்பது அடுத்தவர் உங்கள் விஷயத்தில் மூக்கு நுழைப்பது 2மே பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உறவுகளுடன் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் எப்பவுமே பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாலும் சனியானவர் காரிய நாசத்தை செய்யக்கூடிய விஷயம்லாம் கொஞ்சம் தடை பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவற்றையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையும் போதும் நான் எடுத்து செய்கிறேன்னு எந்த வேலையும் அடுத்தவங்க வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் சிக்கலில் மாட்டி விட்டுரும். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்து வந்துடுங்க. அடுத்த வேலைக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. இங்கே உங்கள் வேலையை டெடிகேட்டும் பண்ணாதீங்க. அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. அதனால் கரெக்டாக உங்கள் வேலை டிஃபைன் பண்ணிவிட்டு அதோடு நிறுத்திக்கிடுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகாதீங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் உங்களுக்கு பொருள் அப்படிங்கிற விஷயத்தில் டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவார். தொழிலில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். வேலை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இஃப்ஸ் அண்ட் பட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வச்சுட்டு போயிடுவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஆஃபீஸில் எதாவது இடமாற்றம் இடப்பெயர்ச்சி எதனத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக புதன் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அஷ்டமியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க சுவாமிகிட்ட லக்ஷ்மி தேவி கிட்ட போய் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். யோக நரசிம்மர் இருந்தால் லக்ஷ்மி தேவி யோகம் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால யோக நரசிம்மர் கோயிலுக்கு போய் நீங்கள் அமைதியாக உங்கள் பிரார்த்தனையை வைக்கும்போது இடமாற்றங்கள் பிரயாணங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும். அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அதுலேயும் ஸ்பெஷலாக நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு போய் தீபத்துக்கு கொடுங்க. இன்றைக்கி தீபம் ஏற்றத்துக்கும் அவங்க ஏற்றி தீபம் ஏற்றின ஒளியிலே நீங்கள் சுவாமியை பார்த்து விட்டு அமைதியாக வந்தீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுப்பதற்கு இல்லை அப்படிங்கிற கைவிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காசு உண்டு, கஷ்டப்படலைன்னா ஒன்றும் இல்லை, நஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் யாரும் ஆதரவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் உங்களுக்கு உடம்பில் வியாதிகளும் மன சோகத்தையும் கொடுத்து கொண்டிருக்க காலத்திலே 10 என்ற இடத்திலே நுழையக்கூடிய சந்திரனானவர் உங்கள் ராசிநாதன் ஆனதுனாலே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் கொடுக்க இருக்கிறார். அப்போ மனசில் கொஞ்சம் சந்தோஷம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறார். ராகு ஆனவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் உண்டு. சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பதனாலே கொஞ்சம் வரவு உண்டு. புதனானவர் 9ஆம் இடத்தினாலே வரவு உண்டு. அப்போ புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறார். அந்த மனசில் வைத்து கொண்டால் உங்களுடைய சந்திரனானவர் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கி லைஃப் ஆஃப் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். அப்போ சுக்கிரன் கொடுக்குறார் அப்படின்னாக்கா லக்ஷ்மி தேவியை இன்றைக்கி உபாசனை செய்வது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் எழுந்து லக்ஷ்மி சோஸ்திரங்களை அப்படியே நமக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சுவாமிகிட்ட வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காரியத்தை ஆரம்பிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பசுமாட்டுக்கு என்ன இது இருக்கும், வாழைப்பழம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் பசுமாட்டுக்கு இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி காரியங்களை ஆரம்பிக்கும் போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இன்றைக்கி சுக்கிரனுடைய வேலையாக இருக்கும். அதனாலே இன்றைய நாளை இனிதாக அமைத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் செம்மனை செய்து விட்டீர்களானால் வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் அந்த பெடலிங் சொல்லுவோம், ஒரு வாட்டி சைக்கிளை வச்சு விட்டோம் அந்த பெடல் ஃப்ரீயாக போயிட்டே இருப்போமோ அது மாதிரி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதொரு நாட்களாக அமைவதற்கு இன்றைக்கு நாளே புஷ் பண்ணி விட்டால் போதும். அதனால் இதை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த லக்ஷ்மி கடாட்சத்தினால கடன் தீரும், வியாதிகள் குறையும், உங்களுடைய எதிரிகள் ஓடிவிடாக ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். ஆனால் யோக நரசிம்மர் உங்களுடன் அருளுடன் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய், 10ஆம் இடம் என்று சொல்லிய இடத்துல குரு, 3ஆம் இடம் என்று 2ஆம் இடம் என்று சொல்லிய இடத்துல கேது, உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலேயே சூரியனும் சனியும், உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய சுக்கிரனும் ராகுவும் புதனும், ராசியின் 9ஆம் இடத்துக்குள்ளே நுழைய போகிற அந்த சந்திரன் 10ஆம் இடத்துக்குள்ளே வந்துடுவார். மிருகசிருஷம்னு ரிஷபத்தில் வந்துடுவார். இப்போ 10ல் சந்திரன் உள்ளே வந்து உங்களுடைய விஷயத்தை நடத்தும்போது அவர் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு சூழ்நிலை காட்டுவார். அப்போனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல தரமான வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பார். மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எந்த காரியம் செஞ்சதுனால எனக்கு அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு, பயம் இருக்குன்றது ஃபேக்ட்டு. ஆனால் கொஞ்சம் தெரிந்தோ தெரியாமலோ விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுத்து விடுவார். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்களிலே ஏதாவது இடப்பெயர்ச்சி பிரயாணங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் செய்யலாம். வீடு மாற்றுறது, வீடு வாங்கிறது, இல்லை கடையை மாற்றுறது, இல்லை கடைக்கான அட்வான்ஸ் கொடுக்குறது, மாற்றுறதுக்கான அட்வான்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலுக்காக கொஞ்சம் தூரம் போயிட்டு வர வேண்டியிருக்கு சார், போயிட்டு வரலாம். கொள்முதல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு, தாராளமாக இன்றைக்கி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குமே ஒழிய லாபம் உண்டு. ஃப்யூச்சர் டேஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் ஐடியா. அதனால் கொஞ்சம் மெனக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நல்லது நடக்கும். இப்போ தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 2 நாள் முன்னாடி தான் முடிஞ்சுது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசியின் நாதனான சூரியனானவர் உங்களையே பார்த்து கொண்டு இருப்பதனால கால வேளையில் எழுந்து சூரிய தேவனை அமைதியாக பார்த்து விட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய நாள் இன்றைக்கு இனிதாக அமையும்.
இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்கள் ராசியே பார்த்து கொண்டிருக்கிற சுக்கிரனும் புதனும் ராகுவும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும், இப்படி இவங்க காம்பினேஷன் நடுவில் சந்திரன் அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைந்து 9ஆம் இடத்துக்குள்ளார இருந்து அப்படி 8லேருந்து 9க்கு போயிடுவார். ஸோ அப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட் நடந்துச்சு. சின்ன சின்ன காரிய தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால், எல்லாமே ஃப்ரீயாக நடந்துட போகுதுன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கம்மி தான். இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் அழகாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகிடும். புதன் அப்படிங்கிற புத்தி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக நடக்கும். உங்கள் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்களுக்கான வியாதிகள் கொஞ்சம் இருக்கும். அதை உடம்பை செக்கப் பண்ணிக்கிறது, மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அதையும் அட்டன் பண்ணிவிடுங்க, நல்லது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது சனீஸ்வரன் பகவானுடைய எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து முன்ன பின்ன அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க முன்னேற்றத்துக்கான வாழ்க்கை வழிகளெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இன்றைக்கி டே பர்ஃபெக்ட் டே, சுக்கிரனுடைய நாள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அழகாக லைனப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சூரியனானவர் அமர்ந்திருக்கிற இடம் அப்படிங்கிற இடத்தினால வரக்கூடிய எஃபெக்ட் கொஞ்சம் இருந்தாலும் பொருள் வரவு இங்கே கொடுத்துருவார். பைசா வந்துடும். சனினாலும் பைசா வரும், இவராலும் பைசா வரும்னா பெரியலாம் ஃப்யூச்சர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணிவிடுங்க. அழகாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விதமாக குழந்தைகள் தன்னுடைய காரியங்களெல்லாம் செய்து எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணி நல்லா வரத்துக்கான வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி நல்ல ரிசல்ட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதனாலே இன்றைய நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நம்பர் 1, 6 என்ற 2 நம்பரும் நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. வெள்ளை மற்றும் சிகப்பு என்ற 2 கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா இன்றைக்கு காலத்திலே நல்ல விதமான பல விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. முடிந்தால் சாயங்காலம் பெருமா கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தாருக்கு அவ்வளவும் சுபிட்சமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயானவர் 9ல் அமர்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதல்ல. 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் குருவானவர், அவரும் அவ்வளோ நல்லதான ஸ்தானத்தில் அமையவில்லை. உங்கள் ராசிநாதன் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரும் நல்ல காரியத்தில் அமரவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திரனானவர் மிருகசீரிஷம் அப்படிங்கிற இடத்துல உள்ள நுழையிறார். மிருகசீரிஷம் அப்படிங்கிற இடத்துல நுழையும் போது அது உங்களுடைய 8ஆம் இடம் ஆகிறது. அப்போ விசாக நட்சத்திரத்துக்கு உடையவர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அதனால் இன்றைக்கி முடிந்த வரைக்கும் உங்கள் காரியங்கள் எதுவும் புது காரியங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதில் உங்களுக்கு மனசு அவ்வளோ பெருசாக லயித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அப்படினால மன லயம் இல்லாத காரியங்கள் செய்யும்போது எந்த விஷயமும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறது நல்லது. எஸ்பெஷலி பல விதமான புதிய காரியங்கள் எதுவும் வந்தால் பண்ணவே பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துடுங்க. முடிந்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போய் அமைதியாக உட்காந்து சுவாமி தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி ஒரு நல்ல தெய்வீக காரியத்துக்கு பயன்படுத்தினீர்களானால் இன்றைக்கி பலன் உங்களுக்கு நிறைய இருக்கும். அவசர அவசரமாக எதனா பண்ணணுன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது விஷ்ணு பெருமான், அதுலேயும் இந்த நரசிம்ம பெருமாள். கடன் அடையிறதுக்கு, லாபங்கள் கிடைப்பதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் இவர். அதனால் இன்றைக்கு நாளிலே அஷ்டமி திதியும் இருக்கிறதுனாலே, வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் போய் அமைதியாக சுவாமியை பிடிச்சிட்டிங்கன்னா, பிரகலாதன் எப்படி கூப்பிட்ட உடனே சன நேரத்தில் டக்குன்னு ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் வந்து நின்னாரோ,
அதே மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பக்கத்திலே நின்று முன்னும் பின்னும் பக்கம் வளம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களை சரௌண்ட் பண்ணி உங்களை காவந்து பண்ணுற ஒரே தெய்வமாக இன்றைக்கி நீங்கள் வந்து யோக நரசிம்மரை மனசில் வைத்துக்கொண்டு அவரை தியானம் செய்து அவருடன் இன்றைய நாளை நீங்கள் கடத்தினீர்களானால் உங்களுக்கு அத்தனை விதமான சம்பத்துக்களும் சகல சம்பத்துக்களும் வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கும். அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமத்தில் பெருசாக எந்த விதமான புதிய வெஞ்சரும் கிரியேட் பண்ணாமல் இருந்தாலே போதும், நல்லதே நடக்கும். வாழ்க வளர்த்தோம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளவு பெரிய விஷயமாக நல்லதாக நடக்கவில்லை. ஆனால் குரு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கிற காலத்தில் 7ஆம் இடத்துக்குள்ளாரே மிருகசீரிஷம் என்ற இடத்துல சந்திரனான உள்ளே நுழைகிறார். அவரும் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். அப்படின்னால நல்ல விஷயத்தை சுகமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய 2 அம்சங்கள் உங்களுக்கு சேர்ந்து விட்டது. அதனால் நல்லது நடக்கக்கூடிய காலங்கள் இன்றைய நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஸ்பெஷலி பண்ணக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் அஷ்டமி திதி இருக்கிறதுனாலையும் நீங்கள் எவ்வளோ தூரம் துர்க்கை வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவும் நல்லது. கோபம் கொண்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அதிதேவதைகளாக வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தால் அவசியம் செய்யுங்கள். பூஜா விதானங்கள் எல்லாம் தெரிந்தால் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியாகி அவ்வளவும் சடன்னு உங்களுடைய ஒர்க்கிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருப்பார். அப்படி பார்க்க வந்து அவர் தனத்தை கொடுப்பார். ஆனால் காலையில் எழுந்து பிள்ளையார் புட்டுக்கிட்டு பிள்ளையார் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தனத்தை கொடுக்க தான் அமைந்துவிடும். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய விஷயமான இந்த சூரியன் சனி இவங்க 2 பேரும் சேர்ந்தது எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். ரிலேஷன்ஷிப்லாம் கிடைக்கக்கூடிய விஷயமா வார்த்தைகளெல்லாம் இருக்கும். அதனால் வார்த்தை தடித்து பேசும்போது டக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லை இன்றைக்கி அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு விட்டுருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே தான் இருக்கிறார் சுக்கிரன். அதனால் பைசா வரும். ஆனால் பைசா வருதுனால நம்ம கூட அவமானம் சேர்ந்து வந்துடும். யார்கிட்ட கொஞ்சம் சீனிச்சு கொஞ்சம் இறங்கி நின்று பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் குறையலான விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மிருகசீரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வரும்போது ரெட்டை மனசு அப்படிங்கிற தோன்றம் வரும். எதுவுமே நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோம், கெட்டது செய்யணும், நல்லவனா கெட்டவனா அப்படின்னு மாற்றி யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். எதனா ஒன்று தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, நான் நல்லவன் இல்லை கெட்டவன், தீர்மானம் பண்ணிட்டால் போதும். எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? அது மாதிரி நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான காரியங்களெல்லாம் செய்யணும்னா முதல்ல பக்திபூர்வமாக அமைய வேண்டும் என்றதுனால அவசியம் முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை துர்க்கை கோயிலுக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை துர்க்கை கோயிலுக்கு போகிறது நல்லது. அதனால் செவ்வாய் வெள்ளி வந்த நாள் துர்க்கை போய் அவசியம் பார்க்கணும். அதுவும் உங்களுக்கு யாரெல்லாம் ரௌத்ரம் பழகு அப்படிங்கிற தேவதையாக இருக்கவங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப நல்லது. அதனால் அவசியம் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். 5ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து புதனுக்கு ரொம்ப நல்ல நம்பர், விஷ்ணு தெய்வத்துக்கு நல்ல நம்பர். அதனால் பெருமாள் கோயிலுக்கு செல்வது, யோக நரசிம்மரை பார்ப்பது இன்றைக்கி ரொம்ப வசந்தமான விஷயம். அதனால் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், அது கிடைக்கும். சிவப்பு கலரில் துணி கட்சிப்பு இதெல்லாம் பயன்படுத்துவது உங்களுக்கு உகந்ததாக அமையும். இதை பயன்படுத்துங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் பலது நடந்து கொண்டிருக்கும் போது சில துயரங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் உங்களுடைய ராசிநாதனானவர் 5லே மறைவது. அவர் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திரவிய லாபத்தை கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களை நேராக பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ வீட்டில் நல்ல சுபிஷமான விஷயங்கள்லாம் நடக்குன்னா பயம் வந்துகிட்டே இருக்கும். ஏதானும் நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, நல்லதா கெட்டதான்னு மனசு போட்டு பாடாப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு எப்பவுமே நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். அதிலும் போராட்டத்துக்கு 6ஆம் இடத்துலையே உட்கார்ந்துருக்கிற உங்கள் ராசிநாதன் வெற்றி அப்படிங்கிறத இலக்கை அடைய வேண்டும் என்று ஓட வேணும்னா வெற்றியை கொஞ்சம் நிறுத்தி வைப்பார், தடையை ஏற்படுத்தி வச்சு அதனால் கொஞ்சம் சங்கடங்கள், குழந்தை படிப்பில் சங்கடம், வேலைகளில் சங்கடம், வழக்குகள் போட்டால் சங்கடம், எதிரிகளிடம் சங்கடம், ஏகப்பட்ட சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே 6ஆம் இடத்துக்குள்ளே நுழைகிறார் சந்திரன். அவர் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்க போகிறார், மகிழ்ச்சி வரப்போகிறது, சுகம் தரப்போகிறார் அப்படிங்கிற மனசை கொண்டு வாங்க.
நல்ல விஷயங்கள் இன்றைக்கி காதில் விழப்போது, கொஞ்சம் நல்லா இருக்க போகிறீங்க. நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்லதே கொடுக்க போகிறார், சனியும் நல்லதே கொடுக்க போகிறார். இந்த நல்ல எண்ணிக்கை மன்னத்தில் கொண்டுட்டீங்கன்னா உழைத்து சம்பாதிக்கக்கூடிய காரியங்களுக்கு செய்யக்கூடிய பலன்களையும் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்க போகிறீங்க. 4ஆம் இடத்து அப்படின்னு சொல்லும்போது சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த சுக்கிரனானவர் புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பக்திபூர்வமாக எவ்வளோ காரியங்கள் செய்கிறீர்களோ அவ்வளோ காரியங்கள் இன்றைக்கி நல்லதாக அமையும் என்பதனாலே அவசியம் இன்றைக்கி கோயிலுக்கு அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை வச்சுன்னு கோயிலுக்கு போங்க. நரசிம்ம சுவாமியை பார்க்கறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நரசிம்ம சுவாமியை பாருங்கள். ரிண விமோச்சனம்னு சொல்லுவோம். கடன், சத்ரு எல்லாத்தையும் விமோச்சனம் பண்ணணுன்னா நரசிம்மனுடைய தன்மையினாலே முடியும். எப்படி அவர் இரண்யாட்சகனை வதம் பண்ணி பிரகலாதன் என்ற குழந்தையை காப்பாற்றுறதுக்கே வந்தாரோ அப்படி உங்களை காப்பாற்றுவதற்காக உங்கள் நாதன் வருவார் என்று நம்பினீர்களானால் 5, 3 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமைய பச்சை கலரும் சிவப்பு கலரும் உங்களுக்கு நல்ல ஒரு நிறமாக அமைந்து இன்றைக்கு நாளை நல்ல ஒரு சுபிட்சமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிற கும்பராசிக்குள்ளரையே இப்போ சூரியனும் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம்னாலே கொஞ்சம் குடும்பம், வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தனஸ்தானம் சொல்லுவோம். சூரியன் அமர்ந்திருக்கிறார்னா அஷ்டமத்துக்காரர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அதனால் கொஞ்சம் குழப்பம், மனசில் ஒரு சஞ்சலம், பணம் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதனால் வரக்கூடிய உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார இருக்கக்கூடிய செவ்வாயானவர் லாபஸ்தானாதிபதி. அவர் உங்களுக்கு அருட்படாட்சி படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அப்போ 4, 11க்குரியவர் 6இல் அமர்வது மறைவது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியின் போது நீங்கள் எவ்வளவு தூரம் நரசிம்ம பெருமாளை வழிபடுகிறீர்களோ அவ்வளவு நல்லதுன்னு ஒரு. அதனால் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது, சிவனை வழிபடுவது, இது ரெண்டும் இன்றைக்கி ரொம்ப ப்ரிடாமினென்ட்லி நல்ல விஷயம் உங்களுக்கு. மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ள சந்திரனானவர் இன்னைக்கு பிரவேசிக்க போகிறார். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் கொஞ்சம் காரியத்தை தடை பண்ணக்கூடிய விஷயமாக அமையும். அதனால் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லைனாலும் ப்ளஸ் உண்டு அப்படின்னு மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த நல்ல நாளாக அமையறதுக்கு இன்னும் 2 பேர் அடிஷ்னலாக இருக்காங்க. ஒருத்தர் சுக்கிரன், 3ஆம் இடம் உங்கள் ராசியிலிருந்து சௌக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்களே சொல்லிடுவீங்க. புதன் புத்தி அவரை கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ராகு 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமியினால் துர்க்கை கோவிலுக்கு போவது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை தரும். ஒரு 6 எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு போங்க, சுவாமிகிட்ட வைங்க. ஒரு பழத்தை சுவாமி கோயிலே கொடுத்துட்டு 5 கொண்டு வந்து வீட்டில் 1 வச்சுட்டு மற்ற 3த்தையும் நீங்கள் புழிஞ்சு சாப்பிடுங்க. ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபெக்டிவ் பெனிஃபிட்டுன்னு சொல்லக்கூடிய ரீப்புக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் போக முடியும். அதனால் இதை செய்யுங்க. நல்ல வளத்துடன் வாழ்க, வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைக்கணுமோ அத்தனை ஆட்டி படைத்தலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனசிலே கவலை, சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும்போது ஏதாவது இடத்துல பணம் வருமா அப்படின்னா 2ஆம் இடத்துல ஆறுதலான அமர்ந்திருக்கிறது லக்ஷ்மி கடாட்சமான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் சுக்கிரவாரம். யோகலக்ஷ்மி அப்படிங்கிறத சஞ்சுலக்ஷ்மி அப்படின்னுவோம். அந்த லக்ஷ்மி சிங்கமுகத்துடனே இருக்கக்கூடியவள். அவள் அவ்வளவு விதமான விஷயத்தையும் நமக்கு கிரகித்து
அந்த பெருமாளிடமிருந்து வந்து நமக்கு தானியத்தை அப்படி கொடுப்பார். கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வார். யாரெல்லாம் கஷ்டம்னு புலம்புறாங்களோ அவங்களெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரகலாதர் சரிதம் சொல்லுது. எப்படி ஒரு குழந்தை கூப்பிட்ட உடனே வந்துடுறதுக்கு சன நேரத்தில் வர்றதுக்கு ரெடியாக இருந்தாரோ அப்படிப்பட்ட சன நேர பெருமாள் அவரை நினைக்கும் போது உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் வாழ்க்கையின் வளத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் காஷன் கொடுக்குறார். வேண்டாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சண்டை போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணவங்களே ஒன் டு ஒன் சண்டையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது நல்லது. சந்திரனானவர் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குள்ளார வரப்போகிறார், 4ஆம் இடத்துக்குள்ளார நுழைய போகிறார். அந்த ராசி 4ஆம் இடத்துல வரும்போது எப்படி இருக்குன்னா வியாதி அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பார். மனசில் கொஞ்சம் சிலேசம், கொஞ்சம் சஞ்சலம், ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் கொடுப்பார். இதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த லக்ஷ்மி நரசிம்ம ஸ்லோகத்தை சொல்லி லக்ஷ்மி நரசிம்மகிட்ட போய் அவர் காலடியில் விழுந்துட்டோம்னா மற்ற எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அவர் பார்த்துப்பார். கவலைப்படாமல் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். அப்படிங்கிறனால இந்த விஷயத்தை நம்ம கண்டினியூவாக பண்ண இதனால் இனிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகு புதன் 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்க அந்த ராசிநாதனுடன் இப்போது சந்திரனானவர் சேரப்போகிறார் மிருகசீஷம் என்ற நட்சத்திரத்திலே. 3ஆம் இடத்திலே சந்திரன் நுழைவது லாபத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்திலே குரு அமர்வது கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ லாபமும் கஷ்டமும் ஒன்றா சேர்ந்துச்சு. 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையை மாற்றி விடத்துக்கு ரெடியாக இருப்பார். உங்களுடைய லக்னத்தை ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது கேது. இவரும் கொஞ்சம் பயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஆசாமி தான். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி இவங்க 2 பேரும் வியாதி செலவு அப்படின்னு வைக்கக்கூடிய ஆசாமி. இப்போ உங்களுக்கு திரவிய லாபம் அப்படிங்கிற லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் மட்டும்தான் வெயிட்டேஜ். அப்போ நல்லா புரிஞ்சிச்சு யார் நமக்கு காசு கொடுப்பாங்கன்னு. அப்படியே சந்திரனை சரணடையணும். எப்படி சரணடையணும்? சந்திரனுக்குடைய குணாதிசயம் என்ன? தேய்வது வளர்வது அப்படின்னு என்ன இருக்குது. அந்த சந்திரனை பிடித்து வைத்துக்கூடிய ஆசாமிகள் யார் இருக்காங்க? சிவபெருமான் இருக்கிறாரு. அப்போ சிவபெருமான்கிட்ட போய் சரண்டராக தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்பெல்லு. இன்றைக்கி எவ்வளோ தூரம் சிவ வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவும் நல்லது. 2வது எனக்கு சிவ வழிபாடு வேண்டாம் சார், நான் வைஷ்ணவன், அப்படியே நரசிம்ம பெருமாள்கிட்ட போங்க. நரசிம்ம பெருமாள்கிட்ட அப்படியே சரண்டர் ஆகிடுங்க. ஐஷிங்கர் தான் நமக்கு, அவரோட சேர்ந்துக்கிறேன், அவரோட நான் எல்லாம் வர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி சந்திரனுடைய திரவிய பலம் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தெல்லாம் பண வரவு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல தான் செலவுகள் மட்டுப்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல செலவுகள் கட்டுப்பட்டதோட இல்லை வியாதி விஷயங்கள்லாம் குணமாகிறதுக்கு, அதாவது ரொம்ப பெரிய மெடிசன் சொன்னாங்க, ஆனால் இன்னொரு மெடிசன் சொன்னாங்க சின்னதாக ஆயிடுச்சு, சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக டக்குன்னு கடனெல்லாம் அடையிறது, கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்றங்களெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன், அதெல்லாம் கடகடன் கிடச்சிடுச்சு சார், இன்றைக்கி நான் கேட்ட இடத்துல பணம் வந்துடுச்சு சார், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் ஆகிட்டேன் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்லிடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த டே ஒரு நல்ல இனிமையான நாளாய் மாற வேண்டுமென்றால் முதல்ல நம்ம சரண்டர் ஆகணும் பெருமாள்கிட்ட, சிவன்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மனசில் வைத்து கொண்டு நீங்கள் காரியத்தை நடத்தும்போது 2-7 என்ற எண்ணும் வெள்ளை சட்டையும் உங்களுக்கு ரொம்ப நல்ல காரியத்தை இன்றைக்கி செய்து கொடுக்கும். இதை செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.